எனக்கு பிடிக்கும். ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். அதான் அது ஏன் பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னா மேஜிக்கல் மூமெண்ட் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ்னா அவைய சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ள போகல. ஆதி பிரகாஷ் கிட்ட அப்புறமா உன்னை பார்க்குறது சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட வந்தாளா. அப்போ விஷ்ணு ஆதி கிட்ட என்ன பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பயங்கர ரொமான்ஸ் போல என்ன ஆதி அவளை அடிக்கிறதுக்கு விரட்டிக்கிட்டு ஓடினாளா. இப்போ விஷ்ணுவோ கிரவுண்டை நோக்கி ஓடினா. அங்கே இருந்த கோச் என்ன ஓட்டம் போங்க போய் வாமா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அமுச்சு விட்டாங்க. அப்போ ஆதியும் விஷ்ணுவும் அந்த பக்கமா ஓடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து சீனியர் என்ன ஏதோ முயல் வர மாதிரி ஓடுறான்னு சொல்லிக்கிட்டே ஆதிக்கிட்ட வந்தாங்க. சீனியர்ஸ் ஆதிக்கிட்ட வந்து ஃப்ரெஷர்ஸ் டேக்கு என்ன பிளான் சொல்லி கேட்டாங்க. அட் த சேம் டைம் விஷ்ணு அங்க இருந்து எங்கேயோ போயிட்டா. ஆனா அதுக்கு பதிலா ஆதியோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்தாங்க. ஆதி சீனியர்ஸ் கிட்ட சீனியர்ஸ் இப்போ நாங்கள் தான் செகண்ட் இயர் என்ன பண்ணுமோ அதை நாங்கள் கரெக்டாக பண்ணிப்போம், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொன்னா. பக்கத்துல இருந்த ஆழியோ லாஸ்ட் இயர் பண்ண பிளானை விட பெட்டரான பிளான் என்கிட்ட இருக்கு, ப்ளீஸ் டோன்ட் வரின்னு சொன்னா. அப்ப அதே சேம் டைம் விஷ்ணு எங்க இருந்தோ அப்ப கரெக்டா விஷ்ணு அங்க வந்தா. கையில பார்த்தா ஸ்டம்ப்பு. சீனியர்ஸ் நின்று இருந்தாங்களா, அவங்க பின் பக்கமா வந்து கையில வச்சிருந்த கிரிக்கெட் ஸ்டம்பாலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சா. சீனியர் பின்னாடி திரும்பி விஷ்ணுவோட கழுத்தை பிடிச்சாங்க. ஆதி அந்த சீனியரை பிடிச்சி இழுத்து பொங்குன்னு மூஞ்சி மேலே வச்சா. பயங்கரமா ஸ்டார்ட் ஆச்சு. அதே சேம் டைம் பிரின்சிபல் அவங்கள நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தாரு. அங்க நடந்த கலவரத்தை பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது, நீங்க எப்பதான் திருந்த போறீங்க, இப்படியே சண்டை போட்டுட்டே தான் இருக்க போறீங்களா, தேர்ட் இயர் நீங்க என்ன நின்று இருக்கீங்க, இப்ப லேபுக்கு போனோம்ல, நீங்க இருந்து கிளம்புங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி சண்டை போட்டுக்கின்னா இப்படி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க மாட்டேன், பிடிச்ச எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவேன் போங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அமுச்சு விட்டாரு. இந்த பக்கம் ஆதிக்கு அங்கே அமைதி நின்று இருந்தா. அப்போ சீனியரோ இந்த பக்கம் ஆதிக்கு அங்கே அமைதி நின்று இருந்தா. அப்போ பிரின்சிபலோ உங்ககிட்ட என்ன தனியாக சொல்லுமா, எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லி சொன்னாரு. இப்போ ஆதியை மட்டும் அங்கே ஸ்டாப் பண்ணி இங்கேவே நில்லுன்னாரு. அப்போ விஷ்ணு பிரின்சிபல் கிட்ட வந்து பிரின்சிபல் சார் இது இப்படியே முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா, இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு, இது இப்படி முடிய வாய்ப்பே இல்லை, நான் கேன்டீன் போகணும் பாயின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போனா. பிரின்சிபல் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்தா அது என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா. அப்போ பிரின்சிபலோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு தேவையான சாமான்லாம் ஏற்றிட்டு வந்த வேணும் நடுவேல நின்று போச்சுன்னு சொல்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, டிரைவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டுமே இல்லை, ஓகே அது நீ பைக் வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டாரு. அப்போ ஆதியோ வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னான். இப்போ பிரின்சிபலோ ஓகே பட் டிரைவருக்கு நான் எங்கே போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுறேன். அதே சேம் டைம் நான் அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்த உடனே பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு நீ வேன் விட்டுவேன், இந்த டெம்போ லாரி இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் ஓட்டுவேன்னு சொல்லி கேட்டாரா. நான் அவர்கிட்ட நல்லாவே ஓட்டுவேன்னு சொல்லி சொன்னேன். இப்போ பிரின்சிபலோ அப்படின்னா ஓகே நான் உனக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த லொக்கேஷனில் ஒரு டெம்போ நிற்கிது, அதை கொண்டு வந்து காலேஜ் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, கிளம்புங்க சீக்கிரம் கொண்டு வந்து சேருங்கன்னு சொல்லி சொன்னாரா. அவர் சொன்ன உடனே நாங்களோ பைக் ஸ்டாண்டுக்கு போனோம். ஆதியோட பைக் பார்த்துட்டு ஆதியை பார்த்தேன். ஆதி என்கிட்ட நீங்கள் ஓட்டுறீங்களா இல்லை நான் ஓட்டுமான்னு சொல்லி கேட்டேன். பட் நான் அவகிட்ட நானே ஓட்டுறேன்னு சொல்லி பைக்கையே வாங்கினேன். நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். பின்னாடி வந்து உட்காந்தா ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு உட்காந்தா. அப்போ நான் அவகிட்ட பின்னாடி இருக்கிறதுல குத்திக்க விட போகிறேன் நான் வந்து உட்காரு சொல்லின்னு சொன்னேன். அவளோ நான் வந்து உட்காந்தா. நான் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தேன். காலேஜ்லேருந்து 10 அடியில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறின உடனே அது என்னை வந்து முட்டினா. அப்போ நான் அவகிட்ட ஸ்டடியாக உட்காருன்னு சொல்லி சொன்னேன். என் பாடியை டச் ஆன உடனே நான் அவளை முறைச்சேன். பாதிரி ஏங்க நான் எதுவும் பண்ணலைங்க, ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினோடனே ஒரு கிரிப்காக உங்க மேலே சாஞ்சிட்டேன், மற்றபடி எதுவும் இல்லைங்கன்னா நானும் தள்ளி உட்காந்தேன். அப்போ நான் அவகிட்ட ஓகே தள்ளி உட்காருன்னு. தென் அவளோ தள்ளி உட்காந்தா. கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஆதி எதுவுமே பேசல. தென் அதுக்கப்புறம் ஆதி என்கிட்ட கவையா டிரைவர்னாலா. அப்போ நான் அவகிட்ட சொல்லுன்னு டிரைவர்னாலா. அப்போ நான் அவகிட்ட என்னென்ன இல்லை இதுக்கப்புறம் இல்லை உங்களை கிரிப்காக பிடிச்சிக்குவான்னு சொல்லி கேட்டா. நான் அவகிட்ட நோன்னு சொன்னேன். அவளோ ப்ளீஸ் டிரைவர்னா. நானும் நோன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டினேன். அவன் ஏன் அப்படி சொன்னது அப்புறம் தான் தெரிஞ்சுது. இது என்ன ஸ்பீட் பிரேக்கரா இல்லை மலையாடா இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. ஜஸ்ட் மிஸ் 2 பேரும் கீழே விழுந்திருப்போம். அது பயத்தில் என்னை ரைட்டாக ஹக் பண்ணா. அப்போ அவளோட கை ஏடாகுடமான இடத்துலலாம் பட்டுச்சு. வண்டி எடுத்துகிட்டு போய் ஓரமாக ஸ்டாப் பண்ணி வண்டியிலேருந்து இறங்கினேன். அப்போ ஆதியோனை பார்த்து டிரைவர் என் மேலே தப்பு இல்லை, ஸ்பீட் பிரேக்கர் தான் காரணம்னு சொன்னேன். அப்போ நான் அவகிட்ட வண்டியோட கீ கொடுத்து இனிமேல் நீ ஓட்டுனேன். நாவளோ ஓகேன்னு சொல்லிட்டு அவள் கீயை வாங்கி வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணான். ஆதி என்கிட்ட நான் அவங்கள மாதிரிலாம் இல்லை டிரைவர் நீங்கள் என்னை பிடிச்சிக்கலாம், நான் உங்களை மாதிரி ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, கட்டியமாக பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னா. அப்போ என் மனசுக்குள்ள ஆமாம்மா நீ என்ன மாதிரிலாம் எப்படி சரியான பொறுக்கி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஆதி என்கிட்ட நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன், நான் டைட்டாக பிடிச்சிக்கோங்கன்னா. ஆனாலுமே நான் பிடிச்சிக்காம அமைதியாக உட்கார்ந்தேன். அது ஏன் என்ன அப்புறம் தான் தெரிஞ்சுது. 2 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக ஆஃப் ரோட். என்ன ரோடா இல்லை குண்டு குழியா, இது என்ன தார் ரோடா இல்லை மலை ரோடா, ஏன்டா அப்படி இருக்கு.
அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அளவுக்கு வரைக்கும் நான் அவளை பிடிக்காம சமாளிச்சு உட்காந்துட்டு இருந்தேன். கட்டத்துக்கு மேல எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்ப ஆதிக்கு பயங்கரமா நர்வஸ் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சது. அவளோட வாசனை மூக்கு வழியா மண்டைக்கு ஏறி என்னமோ பண்ணுச்சு. என் கை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் இழந்து போக ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அதோட பாடிக்குள்ள கரண்ட் பாஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஆனா அவ எதுவுமே வெளியில காட்டிக்காம வண்டியை தொடர்ந்து ஓட்ட ஆரம்பிச்சா. கட்டத்துக்கு மேலதான் எனக்கு சுழன்னு வந்துச்சு. நான் கொஞ்சம் தள்ளி போனேன்னா பாதி நான் எங்க கை வச்சிருந்தேனோ அங்கே எடுத்து கை வச்சு ப்ளீஸ் என்ன நானும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தேன். பிரின்சிபல் எந்த லொகேஷன் எங்களுக்கு சென்ட் பண்ணாரோ நாங்க அந்த லொகேஷனுக்கு போனோம். சொன்னா அதே லொகேஷன்ல அந்த ட்ரக் நின்றுட்டு இருந்தது. அது என்கிட்ட ட்ரக் நிற்குதுன்னு சொன்னா. அப்ப நான் அவ கேட்டேன், ட்ரக் நிற்குது, டிரைவர் எங்கன்னு சொல்லி கேட்டேன். நீங்க சொல்றது கரெக்டான டிரைவர், எங்க டிரைவரை காணோம் அப்படின்னு சுத்தி பார்த்தா டிரைவர் ஒரு மரத்துக்கு அடியில மல்லாக்கு படுத்து வெட்டதை பார்த்துட்டு இருந்தாரு. பாதி என்கிட்ட டிரைவர் இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா. நானும் அவகிட்ட போனா, அங்க பாருங்க ட்ரக்குக்கு டீசல் போட சொன்னா அவனுக்கு அவன் பெட்ரோல் போட்டு படுத்துட்டான்னு சொல்லி சொன்னான். நானும் அவனை பார்த்துட்டு இதெல்லாம் என்னதான் ஜென்மம்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏறி அதை ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே கீழே நின்று தாதே ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா. பட் நானும் அவளை என்ன இப்ப புதுசா என்ன பாக்குற மாதிரி பாக்குறான்னு பார்த்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவளோ டிரைவர் சீட் ஃப்ரீயா தான் இருக்கு, நானும் அதுல உன் கூட உட்கார்ந்து வரவான்னு சொல்லி கேட்டா. அப்ப நான் அவகிட்ட அப்போ உன் பைக்கு ட்ரக்குள்ள விட்டுறேன் அப்படி நானும் உன் கூட வரேன்னு சொல்லி கேட்டா. நான் அவகிட்ட முடியாதுன்னு. காலியோ அப்ப கூட்டு போக மாட்டேங்க அதானு சொல்லி கேட்டா. அதுக்கு நானும் ஆமான்னு சொன்னேன். ஓகே நான் வண்டியிலே வரேன், எடுத்துட்டு முண்டி போறேன், எப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அவ போய் பைக் எடுத்தா. என்ன இவ எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஏன் அந்த மாதிரி ஒரு சீன் நடக்காத மாதிரி போயிட்டு இருக்கா. நான் அவளை டச் பண்ணியிருக்கேன் அவளுடைய ப்ரைவேட்டான இடத்துல. ஆனா அவ எந்த ரியாக்ஷன் கொடுக்காம கிளம்பி போறா. ஆனா எந்த ரியாக்ட் பண்ணாம போறாளேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அதை எதுவுமே கண்டுக்காம வண்டி எடுத்துட்டு அவன் முன்னாடி லீட் பண்ணி போக ஆரம்பிச்சா. நானும் அவளை ஃபாலோ பண்ணி போனேன். வழியா ட்ரக் எடுத்துட்டு போய் அங்க காலேஜில் சேர்த்தோம். ஒரு பிரின்சிபல் அதை பார்த்துட்டு ஓகே நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒர்க்கை சூப்பராக பண்ணி முடிச்சிட்டேன், அப்படியே இந்த ஒர்க்கே பண்ணி முடிச்சிரு, ஃபங்க்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிரு, ஹெல்ப்புக்கு வேணா ஆதியை கூப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு. என்ன ஆதி கிட்டேயா இல்லை ஆதியை ஏன் கிட்டேயான்னு தெரியல கோத்து விட்டு கிளம்பிட்டார். ஆதி ரொம்ப பீதியா என்னை பார்த்தா. அப்போ நான் அவகிட்ட ஆதி நீ ஒரு அத்லட்லன்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ ஆமா அதுக்கு அப்படின்னு கேட்டாளா. அப்போ நான் அவகிட்ட இல்லை ஸ்டேஜ் போகிறதுக்கு கழியும் பழவையும் தேவை, எடுத்துகிட்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பழவை போய் எடுக்க போனா. பழவை எடுத்த உடனே அதுல இருந்து ஆதியோட கையை பதம் பார்த்தது. அவ்வளோ ஏடா குத்திருச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ நான் நிக்கிறத பார்த்துட்டேன். அது என்ன நிக்கிற இதுவும் ட்ராமா பண்ணதா அது, போ சொன்ன வேலையை செஞ்சு முடி, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நான் போயிட்டேன். அவன் கையை கழிச்சு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, அதுதான் அவ பார்த்தா. ஆனா நான் அதை கண்டுக்காம போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் சொன்ன வேலையை பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துல போய் உட்காந்தா. எங்க இருந்து விஷ்ணு அவகிட்ட வந்து என்ன இங்க உட்காந்துருக்க என்ன பாக்குற இங்க காட்டுன்னு சொல்லி ஆதியோட கையை எடுத்து பார்த்தா. என்ன பிளட்டு வந்து காஞ்சே போயிருக்கு, இன்னும் அதை கிளீன் பண்ணாம வச்சிருக்க இருன்னு சொல்லிட்டு அவ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வந்து அவ காயத்தை கிளீன் பண்ணிட்டு இருந்தா. இப்படி கையை கழிச்சு நிற்கிறிய அவ பார்த்தாலன்னு சொல்லி கேட்டா. பாதியோ டிரைவரா இல்லை பார்க்கலன்னு சொல்லி சொன்னாலா. அந்த காவியை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அங்கிருந்து எழுந்து என்கிட்ட வர வந்தாளா. பாதி விஷ்ணுவை பிடிச்சி எடுத்து உட்காரச்சு. இப்போதான் ஒரு பிரச்சனையை முடிச்சோம், திரும்ப பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண போறியா, கம்முன்னு கையில கட்டு போட்டு விடு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னா. அப்ப அவளுக்கு கட்டு போட்டு விட்டுட்டு இந்த லைசன்ஸ அவ போட்டு போயிட்டான்னா. காதி ஆமா லைசன்ஸ் அதுக்கு என்ன போடனா, அதுக்கு விஷ்ணுவோ அந்த திமிர் பிடிச்ச காவியோட லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு ஆதியோ ஓகே அதுக்கு என்ன போடனா, அதுக்கு விஷ்ணு ஃபர்ஸ்ட் இந்த லைசன்ஸ் கீழே நடந்து பார்த்தப்போ அவகிட்ட எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா என் ஃப்ரெண்ட் அவ காயப்படுத்திருக்கான், அவள் எப்படி சும்மா வருது, அதுக்கு என்னடா பண்ண போறேன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு விஷ்ணுவோ வேற என்ன இதை உடச்சு போட போறேன்டா. அது கேட்டா அதே நீ உடச்சு போட்டீங்கன்னா அவ வேற ஒன்று வாங்கி போறா, ஜஸ்ட் 1500 ரூபாய் கொடுத்தா போதுண்டா புது லைசன்ஸை வாங்கிக்கலாம் ஜஸ்ட் 15 daysல. அது மட்டும் இல்லாம இது டம்மி லைசன்ஸ் தான், இங்க கொடு அப்படின்னு சொல்லி ஆதி அதை வாங்கினாளா. அது கேட்ட விஷ்ணு அப்ப அவளுக்கு எதுவுமே பண்ண முடியாதான்னா. ஏன் பண்ண முடியாது, பண்ணலாமே, இந்த கார்ட்ல அவளுடைய நம்பர் இருக்கு, அவளோட பர்த்டே டேட், நெக்ஸ்ட் மந்த் அவள் பர்த்டே போல, என்ன விஷ்ணு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி விஷ்ணு கிட்ட கேட்டாளா. அதுக்கு விஷ்ணுவோ கொடுத்துடலாம் அதுவும் நம்ம ஸ்டைல்ல. என்ன விஷ்ணுவோ என்ன பிளான் சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதியோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலியோட நம்ம மிங்கிள் ஆகணும், அதுக்கு பிளானை போட்டு ரெடி பண்ணலான்னா. கேட்ட விஷ்ணுவோ ஓகேன்னா. இது ஆதியோ அவங்க ஃபேமிலியில யாரும் இருக்கா கொஞ்சம் சொல்லுன்னால. அதுக்கு விஷ்ணு அவளுக்கு ஒரு தங்கச்சி ஒரு பாட்டி மட்டும் தான் சொன்னா. நானே விஷ்ணு கிட்ட ஓகே வா அவங்க ஃபேமிலியோட நம்ம இன்ட்ரோவன்னு சொல்லி விஷ்ணு எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு போனா. என் பாட்டிக்கிட்ட போயிட்டு வேன் ஓட்டுறால அந்த வேன்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்க அப்படின்னு சொன்னால.
அதுக்கு என் பாட்டியோ அதுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லை பாட்டி, நான் உங்கள் ஃப்ரெண்டோட பேத்தி. அது மட்டும் இல்லை பாட்டி, நான் உங்கள் ஃப்ரெண்டோட பேத்தி இல்லை பேத்தியோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி விஷ்ணு வளரிட்டு இருந்தாளா. அப்போ ஆதியோ போது நிறுத்து பாட்டி, உங்கள் பாட்டி உங்கள் பேத்தி வேன் ஓட்டுறால அதில் வர பசங்க தான் நாங்கள். எங்களுக்கு உங்கள் பேத்தியோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளா. அதுக்கு உங்கள் பாட்டியோ உங்க கூட ஃப்ரெண்டாக போறியா, என்ன பைத்தியமானி, என்னால் பேசுவா 3 நாள் அவளே பக்கம் போயிடுவா, அவகிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத பாவம் பண்ணின்னு சொல்லி சொன்னாங்களா. அதுக்கு ஆதியோ வராத பாட்டி, அவங்க பேத்தி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஃப்ரெண்டாகணும்னு ஆசைப்பட்றேன், அதான் பார்க்க மட்டும் தரமா இருந்தாலும் ஆனால் அவங்க பச்சை குழந்தை மாதிரி தானே சொல்லி கேட்டாங்க. அதுக்கு என் பாட்டியோ என் பேத்தியை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்குப்பல்ல, சொல்கிறது கரெக்ட் தான், அவள் பார்க்கதான் ஸ்ட்ரிக்ட், ஆனால் உள்ளுக்குள்ள குழந்தை மாதிரி என்ன அவ கூட ஃப்ரெண்டாக ஆசைப்பறியா ஓகே ஆகிக்கோன்னு சொல்லி சொன்னாங்களா. காதியோ நான் அவங்க கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை உங்கள் கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்க கூட மட்டும் இல்லை அவங்க கூடயே ஆகலாமான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கப்புறம் ஆதி அவன் பயங்கர பேச்சால மொத்த ஃபேமிலியும் ஃபிளாட் ஆகிட்டா. பாட்டியோட பயங்கர க்ளோஸ் ஆகிட்டா. என் தங்கச்சி யாருக்கூடயும் க்ளோஸ் ஆக மாட்டா, அதே மாதிரி ஆதிக்கூடயும் அவ்வளோ க்ளோஸ் ஆகலை. ஒரு நாள் ஈவினிங் காலேஜில் வேன் இருக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன்னா அப்போது எங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, நம்ம காலேஜுக்குள்ளேயில் லைட்டாக கலவரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது ரொம்ப ஹெவியாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே வேணா வீட்டில் நிறுத்த வேணாம், எக்ஸப்ஷன் காவியா மட்டும். நீங்கள் உங்கள் வீட்லேயும் நிறுத்திக்கலாம் வேணாம், அவங்க எல்லாரும் காலேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்களா. இப்போ காவியா பிரின்சிபல் கிட்ட போய் ஏன் நான் மட்டும் கொண்டு வந்து காலேஜில் நிறுத்தக்கூடாது, என்ன போகணும்னு நினைக்கிறீங்களா, காலேஜில் தான் கொண்டு வந்து நிறுத்துவோன்னு சொல்லி அடம் பிடிச்சி பிரின்சிபல் பண்ணி நின்றுட்டு இருந்தா. அப்போ பிரின்சிபல் மொழி நின்றுட்டு இருந்தேன். அப்போ பிரின்சிபலோ இஷ்டம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு காலேஜில் வேன் கொண்டு வந்து ஒப்படைக்க வந்தேன். அப்போ நான் காலேஜ் உள்ள இருக்கிறது தெரியாமல் அங்கே இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருமே காலேஜை பூட்டிட்டு அவரை ஷட் டவுன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அது ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு லைட் எரிஞ்சு அதை கலவரம் பண்ணுறவன் பார்த்து டென்ஷன் ஆகி உடச்சிட்டானா என்ன ஆகுது, நான் சேஃபாக இருக்கிறதுக்காக காலேஜ் பவரை ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட்டாங்க. காலேஜ் பகலில் தனியாக பார்க்கவே பயங்கரமாக இருக்கும், இது இருட்டில் இன்னும் பயங்கரமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தேன். என்ன பயமுறுத்துற மாதிரி என் ஃபோன் ரிங் ஆச்சு. நானும் யார் பேசுறதுன்னு சொல்லி கேட்டா அந்த பக்கத்துல இருந்த ஆதி என்ன சேஃபா வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு சொல்லி கேட்டா நான் எதுவுமே சொல்லாம என் ஃபோனில் பவர் ஆஃப் போகுது, என்ன பேசுறதுனாலும் சீக்கிரம் பேசிட்டு கட் பண்ணுன்னு சொல்லி சொன்னேன்னா அதுக்கு அவ்வளோ அப்படி இங்கே காலேஜில் தான் இருக்கீங்க, சரி ஓகே எங்கேயும் போகாதீங்க காலேஜ்குள்ளே இருங்க, மேலே எங்கள் ரூமுக்கு போங்க, எங்கள் ரூமில் கதவு ஓப்பன் ஆகி தான் இருக்கும், எங்கள் கிளாஸ்க்குள்ளே போய் பூட்டிக்கிங்க, நான் வந்து தட்டினதுக்கப்புறம் திறங்க, யாரும் இந்த தட்டினாலும் திறக்காதீங்க, உள்ளே போங்க போய் சேஃபாக இருங்கன்னு சொன்னா. நானும் அவள் சொன்ன மாதிரி நான் கிளாஸ்க்குள்ளே போனேன், உள்ளே போயிட்டு பூட்டிட்டு அமைதியாக உட்காந்தேன். அதான் எனக்கு தோணுச்சு நம்ம என்ன அவ்வளோ சின்ன குழந்தையா, அவன் சொல்கிறத நம்பி கேட்கணும் முடிவு பண்ணி கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து நின்று ஃபோனை டார்ச் ஆன் பண்ணி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அங்கே யாரும் இருட்டுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்தேன்னா ரொம்ப பயத்தோட நாங்கவே லைட் அடிச்சு பார்த்துட்டு இருந்தேன். என் பின்னாடி யாரும் வந்து நிற்கிற மாதிரி தெரிஞ்சுதா, நான் திரும்ப பார்த்தா ஒரு பளிர்னு வெறிச்சோம் இருந்த ஒரு கை என்னை வந்து டச் பண்ணிச்சா. நானும் ஃபோனை கீழே போட்டு கத்தி அலர்னேன். ஆதியோ நான் தான் சொல்லி நான் தான் ஆதின்னு சொல்லி ஆதி சொன்னா நான் கிட்ட பிசாசு பின்னாடி வந்து சுரண்டி பயமுறுத்துவேன், நிறைய உயிர் போயிருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா. அப்போ ஆதியோ கீழே கடந்த ஃபோன் எடுத்து என் கையில் கொடுத்துட்டு என்னை டைட்டாக ஹாக் பண்ணா. நான் வந்துட்டேன்ல இதுக்கு மேலே பயப்படாதீங்க, நான் கிளாஸ் ரூமில் தானே இருக்க சொன்னேன், ஏங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டாளா. அப்போ நான் கிட்ட சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் பேரண்ட்ஸ் எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவளா ஆக்சுவலி அங்கே என்ன நடந்திருக்குன்னா என் ஃபோனை கட் பண்ண உடனே அவங்க அம்மா பேரு நேரத்தை கேட்டாங்க போல இருக்கு. என் ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு இந்த மாதிரி டிரைவர் மாட்டிக்கிட்டாங்க, அப்போ அவளை ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வரட்டுமான்னு சொல்லி சொன்னாலா. அவங்க அம்மா வெளியில எவ்வளவு கலவரம் நடக்கு தெரியுமா, நீ என்ன அசால்ட்டா அவளை எதுவும் ஸ்கூலுக்கு போற குழந்தைய கூட்டு வர மாதிரி சொல்றேன்னா. அது கேட்ட ஆதியோ என் கை உடஞ்சிருந்தப்போ அவதான் என்ன சேஃபா பாத்துக்கிட்டா, ஏன் இந்த ஹெல்ப் நான் பண்ணக்கூடாது அவளுக்குன்னு கேட்டாங்களா. அதுக்கு அவங்க அம்மாவோ ஓகே பார்த்துப்போ, உங்க அப்பா ஊர்ல இல்ல, அவருக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியாது, நீ ஏதாவது தப்பா பண்ணிட்டீன்னா அவனை காப்பாத்துறேன்னு நீ இதில் போய் மாட்டிக்கூடாது, நீயும் பத்திரமா வரணும் அவளையும் பத்திரமா கூப்பிட்டு வரணும் ஓகேவான்னு சொல்லி அவளை எங்கேயாவது அமைச்சுட்டு இருக்காங்க. கேட்டதுக்கு அவ்வளோ அதெல்லாம் நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்லை, எனக்கு தோணுச்சுன்னா நான் கிளம்பி வந்துடுவேன், மை லைஃப் மை ரூல்ஸ்னா. நானும் அது சரிதான்னு சொன்னேன். அதே சேம் டைம் அவள் ஃபோனும் சரி என் ஃபோனும் சரி சேம் டைம்ல பவர் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் கிட்ட என்ன ஃபோன்ல சார்ஜ் போடலையான்னு. அதுக்கு அவளோ ஆமாண்ணா ஃபோன்ல சார்ஜ் போடல, இந்த லட்சணத்துல நீ என்னை காப்பாற்ற வந்திருக்க, அது சரிதான் வா இருட்டில் தட்டு தடுமாறிட்டு எப்படியா அந்த காலேஜ்குள்ளேருந்து வெளில போகணும்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி எடுத்தனா. அப்போ அவளோ பின்னாடியே வாங்கன்னு சொல்லி அவள் கிளாஸ்க்கு எடுத்துட்டு போனான். கிளாஸ்க்குள்ள போனவன் அவள் கையை வச்சு எங்க தடவிட்டு இருந்தாளா. அப்போ நான் கிட்ட என்ன தடவிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவளோ இங்க ஒரு டெக்கார் இருக்கும்லன்னா. அப்போ நான் கிட்ட முதவி அது இங்க இல்லை அந்த பக்கம்னு சொல்லி அவளை அந்த பக்கம் கொண்டு போய் விட்டேன். ஏய் இது டெக்கார் இல்லப்பா சேஃப் ஹவுஸ் ஹிடன் ஸ்பாட் மாதிரி வச்சிருக்காங்க. அவளோ அந்த டெக்கார் ஓபன் பண்ணி இது 3 in 1, இது டெக்கார் மட்டும் இல்லை
இது ஒரு ஹிடன் பிளேஸ், இதில் நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த டெக்காருக்குள்ளேருந்து ஒரு பவர் பேங்க் எடுத்தா உள்ளுக்குள்ள இன்னொரு மொபைல் இருந்துச்சு. அதை எடுத்து காட்டி, நாங்க ஒன்றும் அவ்வளோ முட்டாது இல்லை, வாங்க இப்போ ஃபோன் கிடைச்சிச்சு, எங்க இருந்து போலான்னு சொல்லி எனக்கு கீழே கூப்பிட்டு போனான். கீழே கூப்பிட்டு போனவ பின்னாடி வேலையை போனாலா, நான் கிட்ட ரொம்ப தெளிவு டோர் மெயின் கேட் அந்த பக்கம்னு சொல்லி சொன்னேன்னா, அதுக்கு அவ்வளோ எனக்கு மெயின் கேட் அங்கே இருக்குன்னு எப்பயோ தெரியும். உங்களை விட எது எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு 3 மாசமா தான் இங்கே வரீங்க, ஆனால் நான் 2 இயர்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். பின்னாடி வாங்கன்னு சொல்லி காலேஜில் இருக்கிற பெரிய சவர்கிட்ட எனக்கு எடுத்துகிட்டு போனான். நான் அவர்கிட்ட நம்ம காலேஜில் இருக்கிற மது சவர்லே இதுதான் ரொம்ப பெருசு, எங்கேயே கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டேன்னா, அதுக்கு அவ்வளோ நீங்கள் சொல்ல சொன்னால் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியும், ஆனால் அது எல்லாமே ஈஸியாக வரக்கூடிய பிளேஸ்லையும் பார்க்கக்கூடிய பிளேஸ்லையும் இருக்குது. நான் எந்த சைட் அப்படி இல்லை, இது வயல்வெளி சைட், இங்கே எவ்வளோ சீக்கிரம் மற்றவங்களாலாம் வர முடியாது, வாங்க எகிரி குதிப்போன்னு சொல்லி அது ஈஸியாகவே செவரு மேலே ஏறிட்டா. அவங்க என்னால் ஏற முடியாம வந்து நின்றுட்டு இருந்தா. என்ன ஏற முடியலன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து என்னை ஏற்றி விட்டுட்டு அவளும் எகிரி குதிச்சா. அதையும் என்கிட்ட இவ்வளோ நேரம் நம்ம எடுத்து ரிஸ்க் இல்லை, இனிமே வர போகிறதா ரிஸ்கே, இனிமே தான் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு சொல்லி என்னை ஒரு வழியில் கூப்பிட்டு போனான். அந்த வழி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமத்து வழி, ரொம்ப காமாவும் அமைதியாகவும் இருந்துச்சு. அதையோ ஏதோ ஒரு சின்ன குழந்தை கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி என்னை கூப்பிட்டு போயிட்டு இருந்தா. அங்கே போன வில்லேஜ் ரூட் அதோட ஸ்டாப் ஆச்சு. ஒரு மெயின் ரோடு வந்தது. ஒரு கார்ல அந்த கலவரம் பண்ற பிளாக் எடுத்துட்டு அந்த ரோட்ல ஒரு கார் வந்தது. அந்த காருக்குள்ள பயங்கரமா சத்தம் போட்டு வந்தாங்களா. பாதி என்னை மறைக்கிறதுக்காக டக்குன்னு எடுத்து என்னை ஹக் பண்ணிக்கிட்டா. என்னை ஹக் பண்ண உடனே நான் அவளே பார்த்துட்டு இருந்தேன். அவளோ சுத்தி பத்தி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருந்தா. அப்போ என்கிட்ட பயப்படாத, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், கையை பிடிச்சிட்டு கூடவேன்னு சொல்லி என்னை மறைச்சு அவங்க வீட்டு வரைக்கும் கூட்டு போயிட்டா. அடுத்ததா நாங்க வீட்டுக்குள்ள போனோம். எங்களை பார்த்த உடனே அதோட அம்மா வந்து அவளை ஹக் பண்ணி ஒரு வேலையை சேஃபா வந்துட்டியான்னு சொல்லிட்டு, ஓகே இனிமே நீங்க எங்க போக வேண்டாம், நாளைக்கு காலைல வீட்டுக்கு போய்க்கலாம், வா எங்களோட தங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்களா. அப்போ நான் அவங்கிட்ட இல்லைம்மா, பாட்டி என் தங்கச்சியும் நான் எல்லாமே ரொம்ப பயந்து போயிருப்பாங்க, நான் உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொன்னேன். அது கேட்டு அவங்க அம்மாவோ ஓகே ஆதி பத்திரமா அதை கூட்டு போய் விடு, இந்த கார்கி அத உங்க அப்பாவுக்கு நான் பதில் சொல்லணும், நம்மளை நம்பி வந்தவங்கள நம்ம எப்பவுமே கைவிடக்கூடாது, சேஃபா கொண்டு போய் சேர்த்துருவலன்னாங்க. இது கேட்ட ஆதியோ கண்டிப்பாமா அண்ணா. அதுக்கப்புறம் என் பக்கம் திரும்பி உங்களுக்கு கார் விட வராது, நீ தான் விட்டுட்டோம், எனக்கு கார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப நான் கிட்ட அந்த பிள்ளைய விட காரா ரொம்ப முக்கியம், இந்த உலகத்தின் சிறந்த தாய் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்தேன்னா, அப்ப அவங்களோ எனக்கு கார் ரொம்ப முக்கியம் தான், ஆனா அதை விட நீங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம், சேஃபா போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நீ இந்த நைட்ல மறுபடியும் வந்து சாசெல்லாம் பண்ண வேணாதி, நாளைக்கு காலைல வந்தா போதும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நாங்களோ ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பணும். பாதியோ மெயின் ரோட்ல போக வேணாம், நான் சொல்ற பாதியில ஓட்டிட்டு போ, நிறைய ஆஃப் ரோடு வரும், சில இடத்துல பாதியே இருக்காது, பார்த்து போன்னு சொல்லி என்கிட்ட சொன்னா. நானும் இப்போ சொன்ன பாதியிலே ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சேன். பாதி என்கிட்ட ஏன் இவ்வளோ ஸ்பீட், ஸ்லோவாக போகலான்னா. அப்போ நான் அவகிட்ட ஆல்ரெடி நான் ஸ்லோவாக தான் போகிறேன்னா, இதுக்கு அவ்வளோ இனிமே ஸ்லோவாக போகலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னா. அதுக்கு நானும் இதை விட ஸ்லோவாக போனால் என்ஜின் அடிவாங்க. இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஆதியோ டக்குன்னு இன்ஜின் ஆஃப் பண்ணுன்னா, நானும் ஆஃப் பண்ணேன். உடனே அவகிட்ட லைட்ஸே ஆஃப் பண்ணுன்னா, நானும் காருக்குள்ள இருந்த மொத்த லைட்டே ஆஃப் பண்ணேன். பாதி என்கிட்ட நான் கீழே இறங்கி போக போறேன், என்ன நடந்தாலும் நீ காருக்கு வெளியே வரக்கூடாது, ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி பார்த்தினா நீ உடனே கார் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிடணும், ஓகேவாண்டா. நானும் என்ன சொல்றேன்னு கேட்டேன். பாவலோ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ காருக்குள்ள இருந்து இறங்கினா. நாங்களும் ஒரு 1 way நின்றுட்டு இருந்தோம். அப்போ ஆப்போசிட்ல இருக்க மெயின் ரோட்ல அந்த தகராறு கோஷ்டி ஒரு வேன்ல ஏறி போயிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த ரோட கிராஸ் ஆகிற வரைக்கும் அமைதியா நின்றுட்டு இருந்தோம். பாதியோ கிட்ட வந்து காரோட கதவை மெதுவும் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு நம்ம டவுட் வந்துச்சு. உடனே காரை இங்கேருந்து எடு, முடிஞ்ச அளவுக்கு வேகமா கிளம்புன்னு சொல்லி என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா. நானும் அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப ஃபாஸ்டா அங்கிருந்து டிராவல் போய் போனோம். நானும் அவங்க சொன்ன மாதிரியே அங்கிருந்து வண்டி வேகமா ஓட்ட ஆரம்பிச்சேன். பாதி என்கிட்ட ஓகே இதுக்கு மேல என்ன நடந்தாலும் நீ காரை நிறுத்தக்கூடாது, வேகமா போ, இன்னும் 2 ஊரை தாண்டி ஒரு ஊர் வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா. நானும் அவ சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா இந்த 2 ஊரை கிராஸ் பண்ணி என் வீட்டுக்கு போய் முன்னாடி நிறுத்தினேன். என் வீட்டுக்கு முன்னாடி அந்த காரை ஸ்டாப் பண்ணேன். காரோட சவுண்டு கேட்டவொடனே என் பாட்டியும் தங்கச்சியும் நான் தான் வந்திருக்கேன்ட்டு இங்க வந்தாங்க. காருக்குள்ள இருந்து இறங்குனா என் பின்னாடி ஆதியும் இறங்குனா. டக்குன்னு ஆதியோட காரை பிடிச்சி நான் அவகிட்ட ஏன் இவ்வளோ ஃபாஸ்டா வண்டி ஓட்ட சொன்னேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டேனா. அதுக்கு ஆதி என்கிட்ட கலவரம் பண்ணாங்கல்ல, பார்ட்டி மெம்பர்ஸ் அதிகமா இருக்கிற ஊர் அந்த 2 ஊர் தான், அதனாலதான் உன்னை வேகமா ஓட்ட சொன்னேன், இது வந்ததால 25 நிமிஷம் இதே மெயின் ரோட்டால வந்ததுன்னு வச்சுக்கோயேன் நம்ம உயிரோட வந்திருக்க முடியாது, அப்படி இன்னுமே இவங்க 2 பேரோட பயம் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாலா. அப்ப நான் கிட்ட இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொன்னேன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவ்வளோ இவளுக்காக தான் சொல்லி சிஸ்டர் பக்கத்துல போய் என்ன, இது மட்டும் இல்லாம ஒரு டிரைவிங் மேல எனக்கு அபார நம்பிக்கை, அதுக்காக தான் ஓகே எனக்கு ரொம்ப பசிக்குது,
இப்படியே கேள்வி தான் கேட்டுட்டு இருக்க போறீங்களா, இல்லை சாப்பாடு எதாவது போடுவீங்களான்னு சொல்லி கேட்டேன். இப்போ என் பாட்டியோ, உனக்கு இல்லாததான் பேத்திக்கு இல்லாததான், வா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு தரேன்னு சொல்லி அதுகிட்ட சொன்னாங்களா. அதுக்கு ஆதியோ, எனக்கு தோசை தான் வேணும்னா. பாட்டியா ரொம்ப தப்பான முடிவு பாட்டி. அதுக்கப்புறம் என் பாட்டியோ அவளுக்கு பிடிச்ச தக்காளி சட்னி அரைச்சி ஊற்றி எடுத்து வச்சுட்டு ஏன் மாவை கூட கலக்கிட்டாங்க. அப்புறம் என்ன தோசை ஊற்ற வேண்டியதானே உங்களோட மைண்ட் வைஸு. ஆனால் அப்படி நடக்கலையா, பாட்டி கரண்டி எடுத்துட்டு கொடுத்து போய் தோசை ஊற்று அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. உங்ககிட்ட ஏன் நீங்கள் ஊற்ற வேண்டியதானே என்ன. பாட்டி உன்னை தான் பத்திரமா கூப்பிட்டு வந்திருக்கு, உனக்கு அவள் உதவி செஞ்சிருக்கா, ஸோ இந்த கைமாறு கூட அவளுக்கு சேர்ந்து தர மாட்டியான்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கே தோசை சுட ஆரம்பிச்சேன். தோசை சுட்டுக்கிட்டே இருந்தேன். ஆதியோட மைண்ட் வைஸ் என்ன இருக்கு தெரியுமா, காவியா மாவு தீரும் மாதிரி தோசை சுடுவோம், இல்லை காரி துப்பு மாதிரி தோசை சுடுவோம் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 தோசை சுட்டதுக்கு அப்புறம் ஆதிக்கிட்ட ஒரு தோசை எடுத்துட்டு வந்து என்ன போதுமாங்கிற மாதிரி நான் அவளை பார்த்தேன். அப்போ அவளோ இன்னும் 2 தோசை அதோட போதும்னு சொன்னாலா. அதுதான் அப்போ என்னோட மைண்ட் வைஸ் என்னவா இருந்ததுன்னா தோசை சைக்கோ அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆதி பாட்டிக்கிட்ட ஓகே பாட்டி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் தூங்கலாமான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவங்களோ அவ்வளோ சீக்கிரமானு சொல்லி கேட்டாங்களா. அது ஏன்னா மணி ஒரு 11 கூட ஆகலை, அதுக்குள்ளே தூங்கணும்னு சொன்ன உடனே பாட்டி ஆச்சரியமாயிட்டாங்க, எந்த காலத்துலயும் இப்படி ஒரு பிள்ளையான்ற மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் பாய் போட்டு படுத்தோம். ஃபர்ஸ்ட் என் பாட்டி, 2வது என் சிஸ்டர், 3வது ஆதி, லாஸ்டா நான் அந்த இடத்துல படுத்தோம். புது இடம் அதுக்கு தூக்கம் வரான்னு சொல்லி நான் அவளே பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவளோ ஏதோ பழகி போன இடம் மாதிரி நல்லா தூங்கிட்டா. அடுத்த உடனே நானும் அவளோ அப்படியே தூக்கத்திலேயே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆதியோ தூக்கத்துல புரண்டு என் தங்கச்சி கிட்ட போற மாதிரி இருந்துச்சு. என்னடி அங்க போற, ஏன்னா இன்னொருத்தவங்க பக்கத்துல ஒன்று தூங்க விட முடியாது முடிவு பண்ணி சிஸ்டருக்கும் ஆதிக்கு நடுவில் போய் படுத்தேன். அப்ப ஆதியோ என் பக்கமா திரும்பி நெஞ்சுக்கு நேரா அவ தலைய வச்சு நான் டைட்டா ஹக் பண்ணிட்டு தூங்கினா. அவளோட மூச்சு காத்து என் நெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தொலைட ஆரம்பிச்சுது. ஆவியா எப்படி தூங்க போற அப்படிங்கிற மாதிரி படுத்திருந்தேன். ஆனா என்ன சோபா சீட்ல படுத்த மாதிரி யாரமா தூங்க ஆரம்பிச்சிட்டா. நானும் ஒரு கரத்துக்கு மேல அசைத்திர ஆதிய டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டேன். மார்னிங் நான் வைக்க போனேன், ஆதிய பக்கத்துல இல்ல. ஒரு வேளை கிளம்பிட்டாலும் நினைச்சிட்டு நான் கிச்சன்ல போய் தண்ணி குடிக்க போனேன். நான் கிச்சனுக்கு போனா கிச்சன்ல ஆதி இருந்தா ஃபுட்டை பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. பாட்டிக்கிட்ட இவன் கிச்சன்ல விட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஆதியோ ஃபுட்டு எடுத்துட்டு வந்து வச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடலன்னு சொல்லி கூப்பிட்டா. நாங்களும் அந்த ஃபுட்டு போய் பார்த்தோம். பாக்குறதுக்கே ரொம்ப கன்றாவியா இருந்துச்சு. ஏன்னா அது கொடுமைன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேனா. ஆதி எந்த சாப்பிடலன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வைக்க வந்தா. நான் அவகிட்ட பார்க்க வீட்டு கன்றாவே இருக்கு, நான் அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன். அது கேட்ட ஆதியோ விஷயத்த அவுட்டர்ல இருந்து பார்த்துட்டு அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, போய் பார்த்தாதான் தெரியும் அது நல்லா இல்லை கெட்டதானே. அதே மாதிரிதான் சாப்பாடை டேஸ்ட் பண்ணதான் தெரியும் அது நல்லா இருக்கா இல்லையான்னு. இந்த சாப்பிட்டுன்னு சொல்லி ஒரு வாயனை கொட்டி விட்டா. பார்வை வச்சு எதையும் அடப்படக்கூடாது. ஃபுட்டு நல்லாதான் இருக்குன்னு நினைச்சேன். நான் அவகிட்ட சொல்லாம நான் நல்லா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆதி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, காலேஜ் லீவ், நீங்கள் போக வேண்டாம், நாளைக்கு சாட்டர்டே காலேஜ், இன்னைக்கு லீவ் விட்டதை நாளைக்கு காம்பன்சேஷன் பண்ணிப்பாங்க, ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆதி வீட்டுக்கு கிளம்புனா. அடுத்த நாள் காலேஜில் பிரின்சிபல் என்கிட்ட வந்து போய் காலேஜில் ஃபோன் செக் பண்ணுன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டாரு. நானும் ஒவ்வொரு கிளாஸ்க்காக போய் ஃபோனை கனெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் பாவிகளா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் குறைஞ்சது ஒரு 2 ஃபோன் 3 ஃபோன் தான் மாட்டுன்னு நினச்சேன். ஆனால் 2-3 பேர் தான் ஃபோன் வச்சிடல, மற்ற எல்லா பக்கிங்களும் ஃபோனை வச்சிருக்குதுங்க. என்ன காலேஜில் நினச்சிட்டு ஃபோனை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோனை நாங்கள் கனெக்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆதியோட கிளாஸ்மேட்ஸ் ஒரு கிளாஸுக்கு போய் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வராங்க, ஃபோனை எல்லாத்தையும் சீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க எல்லாரும் ஃபோனை எடுத்துகிட்டு போய் அந்த ஹிடன் பிளேஸை மறைச்சி வச்சாங்க. ஆனால் எனக்கு தான் அந்த ஹிடன் பிளேஸ் நல்லாவே தெரியுமே. ஒரு கிளாஸ்க்குள்ள என்ட்ரான உடனே அந்த டெக்கரேட் தூக்குனேன். ஆதியோ என்னை முறைச்சு பார்த்து நின்று இருந்தா. என்ன சிக்னின்ற மாதிரி மொத்த ஃபோனையும் வாரிட்டு கிளம்பிட்டேன். விஷயம் தெரிஞ்ச பிரின்சிபல் ஆதியை கூப்பிட்டு வார்ன் பண்ணி 10 days சஸ்பெண்ட் பண்ணாரு. ஆதி ரொம்ப கோவமா சின்னக்கிட்ட போய் இந்த டைம் மிஸ் ஆகக்கூடாது, பர்த்டேவில் அவட தூக்குறன்னு சொல்லிட்டு போனா. அது பர்த்டேல தூக்கு பண்ண போறாங்க, சின்னவோ பிளான் ரெடின்னு சொல்லிட்டு ஆதி கிட்ட சொன்னா. நானும் என்ன பிளானா இருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு அவடா லூஸ் பசங்களை நினைச்சிட்டு நானும் அங்கிருந்து போனேன். ஊர்ல இருக்கும் போதெல்லாம் எப்பவுமே என் பர்த்டே இப்போ ஒரு கோயிலுக்கு போவேன். ஆனா இந்த டைம் அந்த கோயிலுக்கு போக முடியாது, ஏன்னா நான் என் ஊர்ல இல்லையே, தமிழ்நாட்டுல இருக்கேன்னு யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் மார்னிங் நான் வேக்கப் ஆக போனா ஏதோ தரெல்லாம் ஆடுற மாதிரி தெரிஞ்சது. என்ன நிலநடுக்கம் வந்துருச்சான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுல எப்படி நிலநடுக்கம், நம்ம என்ன ஜப்பான்ல இருக்கோன்னு சொல்லி கண்ணு முடிச்சு பார்த்தா நிலநடுக்கம் இல்ல, பூமியே 2 புழக்க போதா என்ன, ஏன் இப்படி நிக்கவே முடியலன்னு பார்த்தா ஆதி விஷ்ணு இவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி பார்த்தேன். நானும் எழுந்துனா சுத்தி கடல், ஏன்னா கடலுக்கு நடுவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ கண்ணுக்கு முன்னாடி ஆதி கேக் வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே டிரைவர்னு சொல்லி என் முன்னாடி ஒரு கேக் எடுத்துட்டா. செம்ம வெறியாகி அது எப்பலாரும் ஒரு அடி விட்டேன். அடியை விட்டோன்னு
கடலுக்குள்ள போயிட்டு இருந்த போட் திரும்பி நிலத்துக்கு போச்சு. உடனே அது எங்க வீட்டுக்கு கொண்டு போய் என்னை விட்டுட்டு பர்மிஷன் கேட்டு தான் உங்களை கடற்குள்ளே கூப்பிட்டு போனேன். பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொன்னா நான் அவகிட்ட பர்மிஷனா யார்கிட்ட கேட்டேன்னு. அதுக்கு அவ்வளோ உங்க பாட்டி கிட்டன்னா. அதுக்கு நான் அவகிட்ட என்கிட்ட கேட்கணும் என்கிட்ட அவ்வளோ சாரின்னு சொல்லிட்டு நடந்து பிடிச்சிட்டு அங்கிருந்து போயிட்டா. எல்லாம் நடந்தது பார்த்து என் பாட்டி என்கிட்ட வந்து அவங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டாங்க. அதான் அவளை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். கடல் கடவுளை கூப்பிட்டு போய் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா நீ பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து என் பாட்டி போனாங்க. இவங்களை ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? பிறந்ததே வேஸ்ட், இதுல என்ன என் பர்த்டேல நான் கொண்டாடி என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு காவியா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. காவியா பிறந்தது வேஸ்டா இல்ல பர்த்தான்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஃபேமிலி இதுக்கப்புறம் என்ன எனக்கு பண்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க நரேட்டிவ் வெர்ஷன்ல எப்படி பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபேமிலி, பை.